மக்களே, நான் உங்களுடைய ஆர்ஜே அமிர்தா. சாரி, அமிர்தா டோனில் வந்துருச்சு. நான் உங்களுடைய அதாவது வித்யா கார்ட்டூன் சேனலோடைய அட்மின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. நான் எல்லாமே படித்தேன். ரொம்ப ஹாப்பி. ஏதாவது மிஸ்டேக்னால் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே சொல்லலை. எப்பயும் போல தான் இருக்குது, நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் எங்களுக்கு புரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவாக தான் எனக்கு பதில் சொன்னீங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம், எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதிதி, நீ என்ன பண்ற, என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பைத்தியமா? ஆமாண்டி, இத்தனை நாளா நான் பைத்தியமாக தான் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் எடுத்திருக்க முடிவு எனக்கு சரிதான் படுது. எது இது உனக்கு சரின்னு படுதா? இங்கே பாரு, இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பண்ணலான் இருக்கேன். ஓ, அப்போது என்ன பண்ணணும், என்ன பேசணும் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படி தானே? என்ன துர்கா, என்ன பேசுகிற நீ? ஏன் அன்னைக்கு நடந்தது உனக்கு தெரியாதா? அன்னைக்குன்னு இல்லை, என் வாழ்க்கையில் நடந்தது உனக்கு எதுவுமே தெரியாதா? என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உனக்கு மட்டும் தானடி தெரியும். அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற? பைத்திய மாதிரி வளராத. நீ சொன்ன மாதிரி உன் லைஃப்பில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் தான். எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் தான் உன் கூட இருக்கேன் இப்போ வரைக்கும். வீட்டில் யாருக்கும் உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ மனசளவில், ஏன் உடம்பளவில் கூட காயப்பட்டடி, அது கூட எனக்கு தெரியும். அதை நினச்சி நான் இன்னமும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டோட லைஃப் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் என்ன துர்கா, என்னை நினச்சி நீயும் ஃபீல் பண்ணுறதானே? அப்படி இருக்கும்போது இந்த முடிவை ஏண்டி தப்புன்னு சொல்கிற? என்னடி நீ? இங்கே பாரு, உனக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணம் என்ன? கௌதம் தானே. அவரால் தானே உனக்கு அந்த கல்யாணம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கௌதம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி உனக்கு தெரிய வந்தப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும், சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண? அவரை பழி வாங்குறேன்னு சொல்லி அவர் கையாலே தாலி வாங்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? உன் லைஃப்பில் என்னென்ன நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துச்சு. இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு. இதுக்கப்புறம் போய் நான் கௌதம்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், பழி வாங்குறேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு என் வாழ்க்கையில் நடந்துருச்சு துர்கா. என்னால் இதுக்கு மேலே முடியலடி. சரிடி, சரி. ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? கேளு, பதில் சொல்கிறேன். உனக்கு உங்கள் மாமாவை பிடிக்கல? என்ன கேள்வி கேட்டுட்ருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு உங்கள் மாமாவை பிடிக்கல? நான் இப்போ சொல்கிறேன், நீ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லலை. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ உங்கள் மாமா உன்னை பார்த்துக்கிட்டது, உன் மேலே அன்பாக இருந்தது, அக்கறையாக இருந்தது, உனக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணது, உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கினது, நீ என்ன இடத்துல என்ன கேட்டாலும் அது எங்கே இருந்தாலும் உனக்காக தேடி எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் நீ பார்த்து ரசிக்கலை? அது எல்லாத்தையுமே மனசார நீ ஏற்றுக்கலை? அவரை நீ விரும்பலை? உனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சது தானே? சொல்லு, உங்கள் மாமாவை நீ விரும்ப ஆரம்பிச்சிட்ட தானே? இல்லை, பொய் சொல்லாமல் சொல்லுடி. நான் உன் ஃப்ரெண்டு, ஒழுங்காக பொய் சொல்லாமல் சொல்லு. உனக்கு உங்கள் மாமாவை பிடிக்கல? அவர் பண்ண தப்பை நீ மன்னிச்சியோ மன்னிக்கலையோ, ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசை வந்துச்சு தானே? சொல்லு. என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? நீ சொல்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா என்னால் வாழ்ந்துட முடியுமா? ஏண்டி, ஏன் வாழ முடியாது? உன்னால் கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் நீயே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. முடியாது துர்கா, என்னால் சத்தியமாக முடியாதுடி. அதான் ஏன் கேட்குறேன். ஏன்னா அவர் பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாதுடி. ஏய், அவர் வேற யாரோ இருந்தா கூட சரின்னு விட்டுட்டு போயிருப்பண்டி. சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருந்திருக்கண்டி. மாமா மாமான்னு அவர் காலையே சுற்றி சுற்றி வருவேன். ஆனால் எந்த தப்பான எண்ணத்துலையும் கிடையாது. அவரோட பாசத்தை மட்டும் எதிர்பார்த்து அவரை சுற்றிட்டு வந்தேன். ஆனால்
அந்த பாசத்தை இவ்வளோ கேவலமாக எடுத்து என்னை பழி வாங்குறதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க நினச்சவரடி அவர். அதுதி முடியல துர்கா, என்னால் சத்தியமாக முடியலடி. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தினம் தினம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி அந்த ஆள் என்ன வேட்டையாடினா அப்போ நான் இப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? சத்தியமா அதெல்லாம் சொல்ல முடியாது துர்கா. அந்த நிலைமையில இருந்தனா. ஹே, எனக்கு புரியுதுடி உன்னோட வலியும் வேதனையும். இங்கே யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவர் தப்பு பண்ணதை நான் நியாயப்படுத்தி பேசலை. அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தான் தப்பு பண்ணதை உணர்ந்து உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாருல்ல, மன்னிச்சு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் துர்கா. மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க தான். ஏதோ அவர் என்னால் தான் அவரோட லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி, நான் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டாரு. அப்போ எனக்கு கோவம் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் ஏன் பக்கமும் நான் யோசித்து பார்த்தேன். நானும் விளையாட்டுத்தனமாக அப்படி இருந்திருக்கக்கூடாது. நான் அப்படி விளையாட்டுத்தனமாக இருந்ததால் ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. எனக்கும் புரியுது. ஆனால் என்னடி? ஆனால் என்ன துர்கா, அவர் எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை கூட அவர் சரி திருந்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் அதை மன்னிக்க முடியாது, மறக்கவும் முடியாது. சரி, அதை நினைக்காம ஒரு ஓரமாக வச்சுட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த எண்ணம் வரும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருந்திருக்கா. அதை நினைக்கும் போது இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னடி சொல்கிற? எனக்கு புரியல. நீ எதை வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்க? அதிதி, அழாத. துர்கா, நீ என்னோட எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூட இருந்திருக்க. உனக்கு தெரியும்ல, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்னை பார்த்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது நான் எந்த அளவுக்கு அழுதானே. ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சந்தோஷத்தில் அழுவா, ஆனால் நான் எந்த சூழ்நிலையில் இந்த குழந்தை உருவாச்சுன்னு நினச்சி அழுதேன். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடியே கௌதம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அன்றைக்கி பீச்சில் இப்படிலாம் பேசினா. எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லடி, நான் எதையும் மறக்கலை. அப்புறம் எதுக்கு துர்கா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? நீ தானே அவன்கிட்ட சொன்ன அதிதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அது கேட்டதும் அவன் என்ன சொன்னான்? உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அப்போ கூட நீ என்ன நினச்ச? இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் தூக்கி மறந்துட்டு இவ கூட சேர்ந்து வாழ போகிறாரு, அதனால தான் அக்கறையாக ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாருன்னு நினச்சல. ஆனால் அங்கே என்ன நடந்தது சொல்லுடி? அங்கே என்ன நடந்தது? அதிதி என் வயிற்றில் கை வச்சு என்ன சொன்னான்? வா, இதை கலைச்சிடலாம், இது வேண்டாம், இது இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும், நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, உடனே இதை போய் கலைச்சிடலான்னு சொன்னால. எப்படி துர்கா அவனுக்கு இந்த மாதிரி பேசணும்னு மனசு வந்துச்சு? என் வயிற்றுக்குள்ள அந்த கரு அப்பதாண்டி வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே கலைக்கலாம் வான்னு கூப்பிட்ட வேண்டியவன். அப்படி இருக்கும்போது அவனை மன்னிச்சு எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஆனால் எனக்கு சத்தியமாக புரியல. திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு என்னை தாங்குன்னு தாங்குறான். எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான். நீ சொன்னது உண்மைதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். இன்னும் வேணும்னு தோணுச்சு. அவன் என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. சொல்லப்போனா நான் அவனை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் மாமாங்கிற பாசத்தை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது புருஷனாக ஏற்றுக்க முடியல. ஆனால் அவன் என் லைஃப்லாம் கூடவே இருக்கணும், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என் வயிற்றில் கையை வச்சு சொன்னால இந்த குழந்தை வேண்டான்னு. அதை நினைக்கும் போது இப்படி ஒரு ஜென்மத்தை கூட இருக்கவே கூடாதுன்னு தோணுது. இப்போ வந்து இவன் தாங்குன்னு தாங்குவான், உடனே நான் மன்னிச்சு இவனை ஏற்றுக்கணுமா? அன்னைக்கு என் வயிற்றில் கையை வச்சு குழந்தைய கலைச்சிருன்னு சொன்னவன் இன்னைக்கு ஏன் குழந்தை, ஏன் செல்லம், ஏன் பப்ளுன்னு கொஞ்சிட்டு இருக்கான். இப்போ மட்டும் எதுக்கு அந்த குழந்தை அவனுக்கு வேணும்? அப்போ வேணும்னு தானே சொன்னான். அவன் வாழ்க்கை போயிடும், அவன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொன்னால. இப்போ அதே குழந்தைய எதுக்கு தூக்கி தலையில வச்சு கொண்டாடணும்? அதுதே நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் மாறிட்டாருடி. ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. முடியாது துர்கா, என்னால் முடியாது, ஏத்துக்க முடியாது. அதுதி கீழே தம்பி தனியா இருக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுதி கௌதம், அதுதி ப்ளீஸ் டி, இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் பேசாத. அட துர்கா, நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தம்பியை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? அவன் கீழே நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீ என்ன அவனை கீழே போட்டுட்டு மேலே வந்து பேசிட்டு இருக்கீங்க? கீழே இருந்து பேசலாம்ல, இல்லைன்னா அவனை தூக்கிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கலாம்ல. அங்க பாட்டி மட்டும்தான் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு எழுந்திருச்சு கத்த ஆரம்பிச்சானா? அதெல்லாம் அவன் கத்த மாட்டான்.
அவனை இப்பதான் தூங்க வச்சுட்டு மேலே வந்தோம். அப்படியா? இப்பதான் தூங்குனானா? அப்புறம் துர்கா, என் பையன் பிறந்தப்போ நீயும் அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால பார்க்க வந்த, அதுக்கப்புறம் வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்க. இல்லை ப்ரோ, நான் தான் சொல்லியிருந்தேன்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவங்க இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கள பெட்லேயே அட்மிட் பண்ணிட்டோம், அதனால தான் வர முடியலை. அச்சச்சோ, நல்லா இருக்காங்கல்ல? ஆ ஓகே தான். இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாட்டி இப்போ நல்லாவே இருக்காங்க. அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி. சரி ஓகே, நீங்கள் பேசுங்க, நான் கீழே போய் தம்பியை பார்க்குறேன். அதுதி, ஒரு ஃப்ரெண்டை உன்கிட்ட சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு. யோசிக்காமல் எந்த முடிவும் எடுத்துறாதடி. கவலைப்படாத துர்கா, உன் ஃப்ரெண்டு நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பா. ம், என்னாச்சு? அதுதி, துர்காவுக்கு என்னாச்சு? அவங்க ஃபேஸே சரியில்லை. அது மட்டும் இல்லாம ரூம்ல இருந்தாலும் சரி, இல்ல வெளியில எங்க பேசினாலும் சரி, நான் வந்தேன்னா 2 பேரும் எப்பயுமே பேசிட்டு தான் இருப்பீங்க. இப்போ என்னடானா திடீர்னு நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அது உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், அதான் நீ வந்ததும் அவள் கிளம்பிட்டா. ஆக்சுவலா அதிதி, நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. சரி ஓகே, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலான் இருந்தேன். சரி ஓகே, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னல, நீ சொல்லு. இல்லை பரவாயில்ல, நீயே சொல்லு, என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை அதிதி, இவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உனக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறதுக்காக எங்கேயுமே போகாமல் உன் கூடவே இருந்தேன். ஆனால் இப்போ குழந்தை பிறந்துருச்சு பத்தியா, இதுக்கப்புறமும் உன் கூடவே இருக்க முடியாதுல்ல. என்ன? இல்லை சொல்லு. அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நிறைய கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர்லாம் வந்தது. நான் தான் இப்போதைக்கு இது வேண்டாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். திரும்பவும் அந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. அதான் போயிட்டு வரலான்னு. நல்ல விஷயம்தான், தாராளமாக போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ என்ன சொல்லுவேன்னு பயந்துட்டே இருந்தேன். இதில் நான் என்ன சொல்ல இருக்கு? நல்ல கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்தால் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. நீ இன்டர்வியூ போயிட்டு வா, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். சரி. அப்புறம் நீ ஏதோ பேசணும்னு சொன்ன? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு. அப்பாடா, எங்கே சண்டை பிடிப்பான்னு நினச்சேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் கூடவே இருந்த, தாங்குன, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்க மாட்டியான்னு சொல்லி நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டா. அதிதி, என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஓகே, ஆனால் எதையோ தேடுற போல, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் இரு, வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஓகே ஓகே. கௌதம், இதை வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. என்ன இது? ஏன் பார்த்தா தெரியலையா? அதான் அதில் எழுதியிருக்குல்ல. நல்லா தெரியுது, அதனால தான் கேட்குறேன். என்ன இது? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பத்தியா? சரி விடு. இது டிவோர்ஸ் பேப்பர், அதாவது உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் பேப்பர். டிவோர்ஸ் பேப்பரா? இப்போ எதுக்கு இது? என்ன கௌதம் கேள்வி இது? இப்போ எதுக்கு இதுனா? நீங்கள் தானே கேட்டீங்க, ஆசைப்பட்டு கேட்டீங்க. அதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இல்லையே, நான் கேட்கவே இல்லையே. கௌதம், மறந்துட்டியா நீ? என்ன கௌதம் நீ இதை போய் மறந்துட்ட பத்தியா? அன்னைக்கு நீ சொன்னியே பீச்சில், உன்கிட்ட நல்ல விதமாக பேசி பழகி உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு என்னோட லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நான் கூட உன்கிட்ட சொன்னனே. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு. என் குழந்தையும் பிறந்துட்டான், அதான் நான் சொன்னதை காப்பாற்றணும்ல, அதான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். அதிதி, விளையாடாத. விளையாடுறேனா? உன் கூட விளையாண்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் என் கூட விளையாடுறதுக்கும் நான் ஒரு ஆள் கூட விளையாடுறதுக்கும் ஒரு ஆள் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன் கூட விளையாடணும்? அதிதி, நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். ஐம் வெரி சாரி. கோவத்திலையா? இல்லடா, அன்னைக்கு நீ நல்ல தெளிவாக தான் பேசின. அதான் அதே தெளிவோட இன்னைக்கு உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல. அதிதி, நான் பண்ணது பெரிய தப்பு. நான் இல்லைன்னு சொல்லல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. டிவோர்ஸ்லாம் வேணாம் அதிதி, டிவோர்ஸ்லாம் வேணாம், என்னை மன்னிச்சிரு. ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். கோவத்தில் வார்த்தையை விட்டியா? கோவத்தில் எல்லாமே பண்ணியா? ஆனால் நான் கோவத்திலையும் வார்த்தையை விடலை, கோவத்திலையும் இதெல்லாம் பண்ணலை கௌதம். தெளிவாக பண்ணுறேன், தெளிவாக முடிவெடுத்து பண்ணுறேன். உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தெளிவாக யோசிச்சு தான் கொடுக்குறேன். அதிதி, சாரிடி. நான் இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிடுறி. சாரிடி. சாரி கேட்குறியா கௌதம்? என்கிட்ட பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்குறியா? இது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு? ஒரு மனுஷனை குடிக்குள்ளே புதைச்சிட்டு மேலே இருந்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா இல்லை செத்துட்டியா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அச்சோ, நான் தெரியாமல் உன்னை வச்சு புதைச்சிட்டேன்ப்பா, சரி நானே உன்னை தோண்டி எடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதிதி, என்னால நீ எவ்வளவு காயப்பட்டிருக்கன்னு நீ பேசும்போதே தெரியுதுடி. ஆனா நான் திருந்திட்டேன், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறி. உன் மன்னிப்பு யாருக்கு வேணும்? நீ சொல்ற மன்னிப்புங்கிற வார்த்தை நான் பட்ட காயத்தை எல்லாத்தையுமே ஆத்திடுமா என்ன? சொல்லு.
அதுடி அதுடி ப்ளீஸ் டி மன்னிச்சிரு ப்ளீஸ். எப்படிடா ஆ எப்படி உன்னை மன்னிக்க சொல்ற? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா உன்னை நான் மன்னிக்க முடியும்? உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த டிவோர்ஸ் வாங்கிக்கோ. வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை டிவோர்ஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இதை பார்த்துக்கலாம். டிவோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் இவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. ம்ஹும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். எனக்கு நீயும் பப்ளு மட்டும் போதும். எனக்கு இது வேண்டாண்டி. அட பொடிடா, இது நீ ஆசைப்பட்ட gift தான். உனக்கு நான் சந்தோஷமா தரேன். gift வாங்கிக்கோ, சந்தோஷமா இரு. எனக்கு இது வேணாண்டி, எனக்கு இது வேண்டாம். எனக்கு நீயும் பப்ளு மட்டும் போதும். இது எனக்கு வேண்டாம். டி கௌதம், ப்ளீஸ் டி, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இது எனக்கு வேணாண்டி. நாளைக்கு ஏதோ கோபத்துல பேசிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. எனக்கு இது வேண்டாம். எனக்கு நீயும் பப்ளு மட்டும் போதும். நான் திருந்திட்டேன்டி. என் தப்பெல்லாம் நான் திருத்திக்கிட்டேன். நான் இதுக்கப்புறம் அது மாரி பண்ண மாட்டேன். உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு எல்லாம் என் மேலதான், உன் மேல எதுவும் இல்லை. நான் பண்ணதுதான் தப்பு. ப்ளீஸ் அதிதி, என்னை மன்னிச்சிரு. எதடா மன்னிக்க சொல்ற? ஆ எதை மன்னிக்க சொல்ற? நீ எனக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மன்னிக்க சொல்றியா? சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு உன் பின்னாடியே சுத்தினடா. அது நான் எதுக்காக நினச்சேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவா? இல்லை உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காகவா? இல்லைடா, என் அண்ணனுங்க என் அப்பா மாமா மாதிரி நீயும் என் மேலே பாசமாக இருந்த. எனக்கு அந்த பாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் மாமா மாமான்னு வெறும் பாசத்துக்காக மட்டும்தான் உன் பின்னாடி சுத்தினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. ஆனால் நீ என் பாசத்தை கேவலமாக குச்சப்படுத்திட்ட. மன்னிச்சிருடி, நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டியா? நீ தெரியாமல் எனக்கு என்னென்னலாம் பண்ண தெரியுமா? ஆ லைஃப்பில் நான் படித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் என் மாமா பார்த்திபன் மாமா மாதிரி, உங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண? யாருக்காகவோ என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் கேரக்டரையே கேவலமாக எங்கள் அம்மா கிட்ட காமிச்சேன். அதனால் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் என் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுச்சு. கௌதம், உனக்கு தெரியுமா என் கல்யாணத்து டைமில் நான் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? டேய், கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு மாதிரி. அது எப்படிலாம் நடக்கணும்னு ஆசை இருக்கும் தெரியுமா? ஆனால் அதில் மொத்தமாக நீ மண்ணள்ளி போட்டுட்ட. உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தப்போ கூட வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் கையெல்லாம் நான் தாலி வாங்கிக்கிட்டேன். ஆனால் நீ அதுக்கப்புறமும் அடங்கவே இல்லை. என்ன பண்ண? என் விருப்பமே இல்லாமல். டேய், ஒரு பையன் விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணை பார்க்க கூட கூடாதுடா, தப்பான பார்வையில். ஆனால் நீ ஒரு மிருகம் மாதிரி என்னை வேட்டையாட அன்னைக்கு எவ்வளோ கத்திருப்ப. உன்கிட்ட கெஞ்சின, உன் காலில் விழுந்த. ஆனால் நீ என்னை விடவே இல்லை தெரியுமா? அதிதி, நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் பண்ணது ரொம்ப தப்பு. நீ அதுக்கு என்ன கொன்று, உன் கையால கொன்று. ஆனா டிவோர்ஸ் மட்டும் வேணாண்டி. முடியாதுடா, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவ கிடையாது. என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தினவன சரி மன்னிச்சிட்டேன்னு ஏற்றுக்க முடியாது. என்னால் உன்னை ஏற்றுக்கவே முடியாது. ப்ளீஸ் டி, ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன் அதிதி. எனக்கு நீ வேணும்டி. எனக்கு நீயும் பப்ளும் வேணும். இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன்டி. என்ன மன்னிச்சிரு. ஒரு தடவை சான்ஸ் கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் டி. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன் நிலைமையில நீ இருந்து உன்னோட நிலைமையில நான் இருந்தா நீ என்ன மன்னிச்சிருப்பியா? சொல்லுடா, நீ என்ன மன்னிச்சிருப்பியா? நான் உனக்கு எல்லா துரோகமும் பண்ணிட்டு நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவியா? மன்னிச்சு ஏற்றுப்பியா? அதிதி சொல்லுடா, ஏற்றிருந்திருப்பியா? இப்போ நான் மட்டும் ஏன்டா உன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிற? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்புன்னு கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா? இங்கே உன்னை விட நான் தாண்டா காயப்பட்டிருக்கேன். என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ கேட்டது என்கிட்ட இருந்து டிவோர்ஸ், நான் உனக்கு அதை கொடுக்குறேன். ஆனால் நீ தேவையில்லாமல் திரும்பவும் என்னமோ பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதிதி ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, மன்னிச்சிருடி. என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது கௌதம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு துரோகமும் காயத்தையும் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்பயுமே சரி உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. இங்கே பாரு, நீ தான் என்கிட்ட கேட்ட டிவோர்ஸ் பண்ணணுன்னு, நானும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாத. இதில் கூட என்னை பழி வாங்குறதுக்கு இன்னமும் இருக்குன்னு எனக்கு தோணுது. இங்கே பாரு, பேப்பரில் நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணு. ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாமே முடிஞ்சது, புரிஞ்சுதா? வாங்கிக்கோ, வாங்கி இதில் சைன் பண்ணு. முடியாதுடி, நான் இதில் சைன் பண்ண மாட்டேன். எனக்கு நீயும் பப்ளுவும் வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். நான் உன்னை
விட்டு தர மாட்டேன். நீ எனக்கு வேணும், நீயும் பப்ளு எனக்கு வேணும். நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணாம். கண்டிப்பா அதிதி இந்நேரத்துக்கு கௌதம் கிட்ட டிவோர்ஸ் பத்தி பேசியிருப்பா. மேல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றது? அதிதி, நீ எனக்கு கிடைச்ச ஒரு குட் ஃப்ரெண்டுடி. என் லைஃப்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லை. நான் தனியாக தான் இருந்திருக்கேன். ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்ச இப்போ வரைக்கும். ஆனால் உன் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி வாழ்ந்துட்டுருக்க. ஆனால் அதிதி, உன்னோட லைஃப் இப்போ சேஞ்ச் ஆக போகுது. நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக உன்னோட லைஃப் வரப்போகுது. ஆனால் ஏண்டி இந்நேரம் பார்த்து எதுக்கடி அந்த லைஃப் வேணான்னு முடிவு பண்ணுற? ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இந்த லைஃப் உனக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த லைஃப்பை விட்டு உன்னை போக விட மாட்டேன். ஏன்னா நீ கௌதம் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்ப. நீ மட்டும் இல்லை, இவனும் தான். இவனுக்காவது நீ யோசிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகும். என்ன பண்ணுறது? ஏம்மா, இம்பிட்டு நேரம் இங்கே தான் இருந்தியா? சரி, பிள்ளைய பார்த்துக்கிறியா? இந்த போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க பாட்டி. டே குட்டி பையா, நீ பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும்னு. அது உன்னால் மட்டும்தான் முடியும்னு உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு, இப்போது நான் உன்னை கிள்ள போகிறேன். நீ கத்தி அழ போகிற. எனக்கு தெரியும் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. உன்னை காயப்படுத்தக்கூடாது தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணுன்னா உன்னை காயப்படுத்தி தான் ஆகணும். நான் உன்னை கிள்றேன்னு என் மேலே கோவப்படாத. எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன். நீ உங்கள் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வளரணும்ல, அதுக்காக தான். உங்கள் அப்பாவும் அம்மாவும் மேலே சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்கள எப்படியாவது கீழே வர வைக்கணும். அவங்க 2 பேரும் இப்போ மேலேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டையே முடிச்சுப்பாங்க. அதுவே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் முன்னாடி சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் நினச்ச மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வாங்க கூட. அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். சாரிடா செல்லம், நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இப்போ உன்னை நான் கிள்ளி வைக்க போகிறேன். நீ நல்லா அழ போகிற. அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் யாருக்காக? உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்புறம் உனக்காக தானே. சாரிடா, என்னை மன்னிச்சிரு. முடியாதுடி, நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். எனக்கு நீயும் பப்ளுவும் வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். நான் உன்னை விட்டு தர மாட்டேன். நீ எனக்கு வேணும், நீயும் பப்ளு எனக்கு வேணும். நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணாம். என்னால் அவன் கூட வாழ முடியாது. இன்னொரு விஷயம், பப்ளு எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு கிடையாது. முடியாதுடி, நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். எனக்கு நீயும் பப்ளுவும் வேணும். நான் தப்பு. பப்ளு 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 என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? என் குழந்தை, அவன் எதுக்கு அழுகுறான்? தூங்கிட்டு தானே இருந்தான். என்னத்துக்கு அழுகுறான்? இங்கே பாரு, உன்னால என் குழந்தை கூட என்னால் கவனிக்க முடியல. நான் சொல்றது கேட்டுக்கோ. உனக்கு எனக்கும் செட் ஆகாது. இனிமே உன் கூடலாம் என்னால் வாழவே முடியாது. அதனால இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என் குழந்தை, டே ஏன்டா அழுகுற? அம்மா வர இரு. அதிதி, சொன்னா கேளுடி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நீ இல்லாம பப்ளு இல்லாம என்னால வாழ முடியாதுடி. என் தப்ப உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ. ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு. நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். உங்க கூட சந்தோஷமா வாழணும். நான் டிவோர்ஸ் தர மாட்டேன். அதிதி செல்லம், இதோ அம்மா வந்துட்டேன். ஏன்டா அழுகுற? அம்மா வந்துட்டேன். அதிதி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. கௌதம், வாய மூடு. எதுவாக இருந்தாலும் ரூம்ல பேசிக்கலாம். இங்க பாரு, இங்க எல்லாரும் முன்னாடி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இங்க வேற மாதிரி ஏதாவது நடக்கும். எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு அமைதியா இரு. என்ன நடக்குதுங்க? இவன் என்னத்துக்கு பொண்டாட்டி பின்னாடியே மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வரான்? நினைச்சது நடந்துருச்சு. தேங்க்ஸ்டா குட்டி. ஆனால் ரொம்ப சாரிடா, உன்னை ரொம்ப வேகமாக கிள்ளிட்டேன். நீ ரொம்ப கத்திட்டடா. ஆனால் நீ கத்துனதால தான் உங்கள் அம்மா உன்னை பார்க்கறதுக்கு கீழே இறங்கி வந்தா. பாத்தியா, நான் நினச்ச மாதிரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மேலே சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. அதான் உங்கள் அப்பா அப்படியே பின்னாடியே வந்திருக்காரு பாரு. நான் நினச்ச மாதிரி
எல்லாரும் முன்னாடி இவங்க 2 பேர் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க 2 பேர் பிரியவே மாட்டாங்க. எப்படியும் வீட்டில் இருக்கவங்க இவங்க 2 பேரையும் குழந்தைக்காக ஒன்று சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவளும் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறத கேட்பா. டேய், நீ கவலையே படாத, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உன் கூட தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன கருவேலே, என்னத்துக்கு இப்போ பொண்டாடி பின்னாடியே போயிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க புள்ள கண்டு அழுது கிடக்கான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. இங்க எனக்கு ஒண்ணு வழங்கல. பாத்தீங்களா, பேத்தி பின்னாடி இவன் வந்துகிட்டே இருக்கான். மன்னிச்சிடுன்னு என்ன ஒண்ணு தெரியலையே. யாரு இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அதுதி, எனக்கு நீயும் குழந்தையும் வேணும்டி. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு எடுத்துக்கோ. எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, எதுவும் பேச வேண்டான்னு. சின்ன எல்லாரும் முன்னாடியும் நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் நினைக்கிறியா? நான் எதுவும் நினைக்கல. எனக்கு இப்போ நீ என்னை ஏத்துக்கணும். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோடி. டிவோர்ஸ்லாம் வேணாண்டி. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னால உன் கூட வாழ முடியாது. என் குழந்தையும் உன்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணாத, அப்புறம் அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம். அதுடி, ப்ளீஸ் டி, மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். என்னால என்ன மன்னிக்க முடியலையா? உன் கையால என்ன கொன்னுடு, நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். ஆனா டிவோர்ஸ் மட்டும் வேணாடி. டிவோர்ஸ் வேணாம். என்னால உன்னை மன்னிக்க முடியாதுடா. நீ பண்ணதெல்லாம் இன்னமும் எனக்கு உள்ளுக்குள்ள எரியுது. அப்படி இருக்கும்போது சாதாரணமா வந்து என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்கிற. என்னால உன்னை மன்னிக்க முடியாது. டிவோர்ஸ் தான். என்னையும் சரி, என் குழந்தைகிட்டையும் சரி, உன்னை நான் நெருங்க விடவே மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம், என் குழந்தைக்கும் நீ வேண்டாம். என்ன 2 பேத்துக்குள்ள சண்டையாட்டுக்கு? அவன் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன அது தெரியலையே. பேசுங்க. சும்மா மன்னிச்சிட்டுன்னு சொன்னா மட்டும் மன்னிச்சிடுவாளா? நீங்க பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பேசுங்க. அப்பதான் அவளுக்கு மனசு இறங்கும். இதை நான் எதிர்பார்க்கல. டேய், உங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஆனா கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. இது எப்பவே பண்ண வேண்டியது இப்ப பண்றாரு. கல்யாணி, என்ன நடக்குறீங்க? இவன் என்னத்துக்கு பேத்தி காலில் விழுந்துட்டு இருக்கான்? ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாலும்? தப்புதான்டி, தப்புதான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உனக்கு நான் பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு பாசமா என் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். ஆனா அந்த பாசத்துக்கு நான் உண்மையா இல்லாம உன் வாழ்க்கையை அடிக்கணும்னு நினைச்சிட்டேன். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதடி. என்னடா காலில் விழுந்து நல்லவன மாதிரி காட்டிக்கிறியா? நான் நல்ல வெள்ளடி, நான் நல்லவனே கிடையாது. ஆனா தப்பு பண்ணத நான் உணர்ந்துட்டேன்டி. அதனாலதான் உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோ. அதுடி, எனக்கு இப்போ நீ என் வாழ்க்கையில இல்லைனா கௌதம் இல்லடி, கௌதம் இல்ல. அப்படின்னா செத்துப்போ. வாய மூடி. அண்ணி, என்ன பேச்சு இது? அவனை பார்த்து செத்து போங்கிற? அவன் உன் புருஷன்டி, உன் பிள்ளைக்கு அப்ப. அம்மா, நீ எதுவும் பேசாத. எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வர வேண்டாம். வாய மூடி. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அவன் தான் மன்னிப்பு கேட்கறான்ல, மன்னிச்சா என்ன? அவன் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? அம்மா, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க பட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, நாங்க பாத்துக்கிறோம். கௌதம், தேவையில்லாத்து பண்ணாத. எதுவாக இருந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம். நீ ஒன்னுத்தையும் பேச வேணாம். ஐயா கௌதம, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல. அதுக்குன்னு இப்படியா விடியா? அவ என்ன பேசுறான்னு அவளுக்கே புரிய மாட்டேங்குது. அவளை எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நீ எழுந்துரி. அண்ணி, என்ன சரஸ்வதி, அவ என் பொண்ணுதான். அதுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய இந்த அளவுக்கு அழுக வச்சிட்டு இருக்கா. நீ என்ன அப்படி நின்று பார்த்துட்டு இருக்க? ஏன் உன் பிள்ளை அழுகிறது உன்னால பேச முடியலையா? இல்லை அவளுக்காக நிற்கிறியா? அதுக்கெல்லாம் நீ அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்ல. பிள்ளையும் கோபமாக இருக்கா. அதான். அதுதி, கௌதம் ஏதாவது தப்பு பண்ணானா? இல்லை அத்தை, எதுவும் இல்லை. எங்களுக்குள்ள சும்மா சின்னதாக ஒரு சண்டை, அவ்வளோதான். நாங்கள் பார்த்துக்குறோம். மா, தப்பு பண்ணிட்டோமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா, மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டோமா. உன் புள்ள நல்லவன் இல்லைம்மா, உன் புள்ள தப்பு பண்ணிட்டோமா. என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருமா. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. கௌதம், கௌதம், என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்னையா நீ? இங்க பாரு, புருஷ பொண்டாட்டினா சண்டை வருந்தான். அதுக்கு நீ இப்படிலாம் பேசாத.
இல்லத்த, தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதிதிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். துரோகமா? ஐயா, என்னையா சொல்ற? துரோகம் பண்ணிட்டியா? துரோகம் பண்ணிட்டியா? டேய் கௌதம், வாய மூடு. இல்லடி, இல்ல. இதுக்கு மேலையும் என்னால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. கௌதம், எப்ப என்னப்ப சொல்ற? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? அத்தை, காலேஜில் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. 3 வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. அதுக்கு காரணம் அதிதி. அதிதி எப்போ பார்த்தாலும் காலேஜ்லேயும் சரி வெளியிலையும் சரி மாமா மாமான்னு பின்னாடியே சுத்தினதால அந்த பொண்ணு என்னையும் அதிதியும் தப்பாக பேசி என் கேரக்டர் கேவலமாக பேசினதால அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அந்த கோவத்தில் அதிதியை பழி வாங்குறதுக்காக அதிதி ரூமில் அதிதி வேற ஒரு பையன் கூட நிற்கிற மாதிரியும் கிஃப்ட், லவ் லெட்டர், அது இதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நான் தான் வச்சேன். கௌதம், என்னடா சொல்ற? ஆமாத்த, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். உங்க கண்ணில் படுற மாதிரி அதிதி ரூம்ல நான் தான் அதை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அதிதிக்கு கல்யாணமும் ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அதிதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பழி வாங்குறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில நாங்க சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள சண்டை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கு எந்த ஒரு உறவும் எங்களுக்குள்ள இருந்தது கிடையாது. கௌதம், கௌதம், நீ என்னடா சொல்ற? எனக்கு தலையெல்லாம் சுத்துது. டேய், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலனா அப்போ அவன் குழந்தை. டேய், என்னடா பேசுற? எனக்கு புரியல. அதிதி, இவன் என்னடி சொல்றான்? ஐயோ அத்தை, அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து. கௌதம், வாய மூடு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. இல்லடி, நான் இதை சொல்லலைன்னா உன்னை தப்பா பேசுவாங்க. என்னால் அது தாங்கிக்க முடியாது. தப்பு நான் தானடி பண்ணேன். பழிய நீ ஏண்டி ஏத்துக்கணும்? அத்தை, ஒரு நாள் அதிகமாக குடிச்சிட்டு வந்து அதிதி கிட்ட விருப்பமே இல்லாம ஒரு மிருகம் மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டேன். அதனாலதான் அவ பிரெக்னென்ட் ஆனா. ஐயோ, பிள்ளையாடி நீ, பிள்ளையா நீ, செத்துப்போ, செத்துப்போ. ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. செத்துப்போ, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? ஐயோ, உன்னை இந்த வயித்துல பெத்தன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குடா. அம்மன் கூப்பிடாத, அம்மன் கூப்பிடாத. செத்துப்போ, நீ செத்துப்போ. அப்பதான் அவ நிம்மதியா வாழ முடியும். அவ வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. டேய், அவளை தூக்கி வளர்த்தண்டா. ஆனா ஏன் அவ வாழ்க்கையை கெடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையடா. மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். நீ இருக்காத, உயிரோட இருக்காத. இந்த மாதிரி கேவலமான ஒரு பிள்ளைய நான் பெத்ததுக்கு நான் அசிங்கப்படுறேன். நீ உயிரோட இருக்க கூடாது, உயிரோட இருக்கவே கூடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? கொன்றுங்க, அவனை அடிச்சே கொன்றுங்க. இந்த மாதிரி பிள்ளை நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்பா, தப்பு பண்ணிட்டதான்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்தான். ஆனா திருந்திட்டேன்ப்பா. நான் தப்பு பண்ணது தப்புன்னு உணர்ந்து திருந்திட்டேன்ப்பா. தயவு செஞ்சு அது என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்கப்பா. டேய், இத்தனை நாளா சந்தோஷமா 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன்டா. இப்ப நீ சொல்லும் போது தாண்டா தெரியுது அவ வாழ்க்கையை நரகமாக்கிட்டடா நீனு. மா, மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஆனா அதிதி இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு அவ என்னை விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. டேய் கௌதம், என்னடா பண்ணி வச்சிருக்க? அவ வாழ்க்கையை இப்படி பண்ணி வச்சிருக்கேடா. டேய், உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க? கௌதம், சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கலடா. நீ இந்த மாதிரி பண்ணியா? அதுவும் என் தங்கச்சி வாழ்க்கைய இப்படி பண்ணிருக்க? நீ என்னடா பேசிட்டு இருக்க? நம்ம தங்கச்சி வாழ்க்கையை இவன் நாசம் பண்ணிட்டான். அவ எத்தனை நாள் அழுதுருப்பா. இவனை நீ சும்மா விடக்கூடாதுண்ணா. கௌதம், என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்ததுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை என் புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடா. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? உன்னை எதுக்கு பெத்தனே தெரியல. அவ வேண்டாம்ப்பா, அவ நமக்கு வேண்டாம். இவ்வளவு கேவலமான புத்தி உள்ளவன் எனக்கு வேண்டாம்ப்பா தம்பியா. அவ வேண்டாம்ப்பா நமக்கு. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தானாப்பா. நமக்கு ஒரு அக்கா, 2 தங்கச்சிங்க இருக்காளுங்க.
அவளுங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சுன்னா அவன் சும்மா விட்டுருவானா? ஏன்பா இதெல்லாம் நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்? நான் சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு ஆசையா பாசமா சுத்திட்டு இருந்த பொண்ணுப்பா. அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு இவன் ஏன்பா இப்படி நினைச்சான்? மாமா, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நான் கௌதம சும்மா விட மாட்டேன். என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு இவன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆமா மாமா, அத்த நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கை அவ இப்படி நிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் எதுவும் கேட்க மாட்டேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவனை நான் பிக்கவே இல்லை. இவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க. இது எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை, யாரும் தலையிட வேண்டாம். அதிதி, என்ன பேசிட்டு இருக்க? தெளிவா சொல்றேன், எல்லாரும் தள்ளி போங்க. அத்தை, மாமா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் அவரை அடிக்கிறத நிறுத்துங்க. தள்ளி போங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யாரும் பேச தேவையில்ல. இது எங்க ரெண்டு பேத்தோடது. நடுவுல யாரும் வர வேண்டாம். கௌதம், என்ன பாரு. ஒரு சான்ஸ், உன் கூட வாழுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுடி. நான் தப்பு பண்ண மாட்டேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் இது ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் நான் தெளிவாக இருக்கேன். நீ எனக்கு வேணாண்டா. உனக்கு புரியலையா? அதுடி, அப்படி சொல்லாதடி ப்ளீஸ் டி. அப்படி மட்டும் சொல்லாத. எனக்கு நீயும் பப்ளும் வேணும்டி. நீ இல்லைன்னா நான் சத்தியமா இருக்கவே மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம். இந்த உலகத்துல என்னால் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடி. நான் தப்பு பண்ணது உண்மைதான். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் மன்னிப்பும் கேட்குறேன். ஏன் காலில் விழுறேன்டி. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி. உன் காலில் விழுறேன். என்னை மன்னிச்சிருடி. எனக்கு நீயும் பப்ளுவும் வேணும். என்னால உன்னை விட்டு போகலாம் முடியாது. நீ என்னை விட்டு போகலாம் கூடாது. டிவோர்ஸ் வேணாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஏண்டா இவ்வளோ பிடிவாதமா இருக்க? ஏன்னா எனக்கு நீ வேணும்டி. நீ வேணும். ஆனா எங்களுக்கு நீ வேணாண்டா. அதுடி, ஒரே ஒரு சான்ஸ் டி. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் டி. உன் கூட சேர்ந்து வாடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் அப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நீ என்னை தூக்கி போட்டுட்டுலாம் போக வேண்டாம். என்னை நீ கொன்று உன் கையால் செத்தா கூட நான் சந்தோஷமா சாகுறேன். ஆனா ஒரு சான்ஸ் கொடுறி. எனக்கு உன் கூடயும் பப்ளு கூடயும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும். ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அதுடி, ப்ளீஸ் டி. உன் லைஃப் அழகாக மாறுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அப்புறம் நீ சொன்னல்ல அவர் மேலே உனக்கு காதல் வந்துருச்சுன்னு. அவர் மேலே இருக்கிற வெறுப்பு எல்லாம் மறைஞ்சி மொத்தமாக காதலாக மாறிடும். உன் வாழ்க்கை அழகாக மாறும். தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பாரு. டே குட்டி பையா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். ஏன்னா உன் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன் அம்மா ரொம்ப பிடிவாதக்காரிடா. ஏன்னா அவள் மனசில் தீராத காயம் இருக்குது. உன் அப்பா அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஒரு ராணி மாதிரி. நீ வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ அப்படி தான் பார்த்துக்கிட்டாரு. பார்க்கும் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாரு. அதுடி, ப்ளீஸ் டி, ஒரு சான்ஸ். ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடு. டிவோர்ஸ் வேணாண்டி. சரிடா, உன் தப்பெல்லாம் நீனு உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற. சரி, ஆனால் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது. ஆனால் நீ கேட்குறல ஒரு சான்ஸ், அந்த ஒரு சான்ஸ் உனக்கு நான் கொடுக்குறேன். அதுடி, கொடுக்குறேன்டா, கொடுக்குறேன். ஒரு சான்ஸ் தானே, தாராளமாக கொடுக்குறேன். கேட்டல டிவோர்ஸ் வேணான்னு. சரி, டிவோர்ஸ் வேணாம். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே டிவோர்ஸ் வேணாம். தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். இரு பேசி முடிக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வேணாம். இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருப்போம். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி. என்ன இத்தனை நாளா உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் ரெண்டு பேரும் நடிக்கவும் தேவையில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ மன்னிப்பு கேட்ட. ஆனால் என்னால் மன்னிக்க முடியாது. ஆனால் ஒரு சான்ஸ் கேட்டிருக்க, நான் உனக்கு கொடுத்துட்டேன். டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பேசணும். என்னை தாண்டி என் பிள்ளைய நீ தொடவே கூடாது. அதுடி, வேணாண்டி, அப்படி மட்டும் பண்ணாத. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே ரூம்ல இருக்கோம். அதனால
நீ அவனை பார்க்கக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அவனை நீ பார்க்கலாம் தூரமாக இருந்து, அவன்கிட்ட நீ பேசலாம் தூரமாக இருந்து. ஆனால் நீ அவனை தொடக்கூடாது, தொட்டு தூக்கவும் கூடாது. நீ அவன்கிட்ட இருந்து தள்ளியே தான் இருக்கணும். இதுக்கு ஓகேண்ணா நான் டிவோர்ஸ் கொடுக்கல, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம். அதிதி அதிதி, சரி சரி, நான் பப்ளுவை தூக்கலை, அவனை தூக்கி கொஞ்ச மாட்டேன். தூரத்துல இருந்து பார்த்துக்கிறேன், தூரத்துல இருந்து பார்த்து பேசி கொஞ்சிக்கிறேன். ஆனால் நான் அவனை தூக்க மாட்டேன். போதுமா? நான் அவனை தூக்க மாட்டேன். போதுமா? அப்போ ஓகே. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இதில் தலையிட வேண்டாம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை வரும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம். இதில் யாரும் தலையிட வேண்டாம். கௌதம், தம்பி கூட நான் இல்லைனா கூட நீ அவனை தூக்கக்கூடாது. சரி, நான் இல்லை, கொஞ்சம் தூக்கி கொஞ்சிக்கலாம்னு நினச்சி கூட அவனை தூக்கணும்னு வச்சுக்கேன். நான் அவனை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன். நான் போகிற இடம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். தப்பு பண்ணிட்டடா கௌதம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ பண்ண தப்புனால பெத்த புள்ளைய கூட தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனைய வாங்கிக்கிட்ட. பப்ளு, அப்பாவால இனிமே உன்னை தூக்க முடியாதுடா. ஆனா உன்னை தினமும் பார்க்க முடியும், உன்கிட்ட இருந்து பேச முடியும். ஆனா தூரமா இருந்து உன்னை தொட்டு தூக்க முடியாது. அப்பாவை மன்னிச்சிடுடா பப்ளு, அப்பாவை மன்னிச்சிடு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அம்மா ஒரு நாள் என்னை மன்னிச்சு ஏத்துப்பா. கண்டிப்பா கண்டிப்பா உன்னை நான் தொட்டு தூக்கி உன்னை கொஞ்சுவேன், அள்ளி அணைச்சு முத்தம் கொடுப்பேன். சீக்கிரமா அந்த நாள் வரும், உன் அம்மா என்னை மன்னிப்பா. அது வரைக்கும் அப்பாவுக்காக வெயிட் பண்ணுவியா? எதுவும் தெரியலையே, என்னமோ சொல்லிட்டு போனா மறந்து விட்டேன். வேற நான் எங்க போனான்னு தெரியலையே. புவனா, ஐயோ இந்த கடைக்குள்ள நான் எங்கன்னு தேட, கூடவே இருந்தா எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. சரி, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து வைப்போம். எப்படியும் பில்லு போடும்போது பக்கத்தில் வந்து நிற்பால, அப்போ வேணான்னா எடுத்து அங்கே கொடுத்துக்கலாம். போன டைம் வந்தப்போ இங்கே தானே இருந்தது, பார்த்தோம்ல. ஆனால் காணும், ஒரு வேளை வேற இடத்துல வச்சுட்டாங்களோ. ஆனால் இங்கே தான் இருந்தது. சரி, அந்த சைடு போய் பார்ப்போம். இதான் சொன்னாங்க, ஆனா மம்மி கேட்டது இது இல்லையே. ஒருவேளை நான் ஏதோ தப்பா அவங்க கிட்ட கேட்டு அவங்க ஏதோ தப்பா சொல்லிட்டாங்களோ. சரி ஓகே, எங்க இருக்காங்க அவங்க? அவங்களையே எடுத்து தர சொல்ல வேண்டியதான், நமக்கு ஒன்றும் தெரியல. ஏய், ஏண்டா டொம்மரு தலையா, உன்னால பார்த்து வர முடியாது, வந்து இடிச்சிட்டு போற. ஏடி, கண்ணு தெரியாம நீ என் மேல வந்து இடிச்சிட்டு என்ன சொல்றியா நீ? யாருடா யாரு? நான் கண்ணு தெரியாம உன் மேல வந்து இடிச்சனா? நீ தாண்டா கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாம ஏன் மேல வந்து இடிச்ச. குஜியாலா வாடா போடாங்கற? நீ மட்டும் என்ன வாடி போடின்னு சொல்லும்போது நான் உன்னை வாட போடன்னு சொல்ல மாட்டேனா? வாட போடா. தர்பூசணி மண்டையை வச்சுக்கிட்டு என்னடி வாடா போடாங்கறியா உன்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா, கதையை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டு இருந்தது வித்யா கார்ட்டூன் சேனலோட அட்மின் வித்யா பேசுகிறது. ஓகேங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் என்ன கொடுப்பேன்னு யோசிச்சுட்டே இருங்க. ஓகேவா? Bye bye.